Dear students, welcome to our 11th standard Biozoology Unit 1 Chapter 2 Kingdom Animalia Topic Coelom. What do you mean by coelom? Coelom na enna? Coelom is nothing but body cavity. Coelom na enna? Body cavity. Udal kuli appdin solluvom illaya, that is called body cavity or coelom. The presence of body cavity or coelom is important in classifying animals. அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பாடி கேவிட்டியை ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸாக எடுத்திருக்காங்க. இப்போது எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சீலோம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் யூ சீலோமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சீலோம் இல்லை அப்படின்னா ஏ சீலோமேட்ஸ் அப்படின்றாங்க. அதே சீலோம் மாதிரியான ஒரு அமைப்பு இருந்து அது ஒரு ஃபால்ஸான சீலோமாக இருந்தது, பாடி கேவிட்டியாக இருந்தால் அதை சூடோ சீலோமேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த கிளாஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். Most animals possess a body cavity between the body wall and the alimentary canal and is lined with mesoderm. இப்போ பாடி கேவிட்டி எந்த இடத்துல இருக்கு? பிட்வீன் த பாடி வால், அந்த உடற் சுவருக்கும் அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்லக்கூடிய அந்த புட் பைப்புக்கு பக்கத்தில் அந்த ரெண்டு இடத்துக்கும் இடையில, பாடி வால்க்கும் அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் இடையில மீசோடர்மால் லைன் பண்ணிப்பட்ட மீசோடர்மால் ஆக்கப்பட்ட ஒரு குழிக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாடி கேவிட்டி அல்லது சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். சில அனிமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தே டு நாட் பொசஸ் பாடி கேவிட்டி. அந்த மாதிரி பாடி கேவிட்டி இல்லாத அனிமல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ சீலோமேட்ஸ். ஏ அப்படின்னா ஆப்சன்ஸ், சீலோம் அப்படின்னா பாடி கேவிட்டி. யாருக்கெல்லாம் சீலோம் இல்லையோ, பாடி கேவிட்டி இல்லையோ, அவங்கள என்ன சொல்கிறோம்? ஏ சீலோமேட்ஸ் அப்படின்றோம். Since there is no body cavity in these animals, their body is solid without a perivisceral cavity. This restricts the free movement of internal organs. என்ன கிடையாது, பாடி கேவிட்டிங்கிறத ஒன்று கிடையாது. பாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒரு சாலிட் நேச்சர், திடமாக இருக்கும். பெரிவிசரல் கேவிட்டி எல்லாம் இல்லாதனால இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக, இன்டர்னல் ஆர்கன்ஸில் எந்த மூமெண்ட்டும் இருக்காது, அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும். ஏன்னா அங்கே தான் விசரல் கேவிட்டிங்கிற ஒரு குழியே இல்லையே, சாலிட் நேச்சரில் இருக்குது, திடத்தன்மையாக இருக்குது, ஒரு குச்சி மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே அந்த டியூப் மாதிரி இல்லாமல் என்னவா இருக்குது, குச்சியாக இருக்குது, திடமாக இருக்குது. ஸோ அங்கே என்ன இல்லை, ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னலாக எதுவுமே வந்து என்ன ஆகலை, உள்ள மூவ் ஆகலை, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. பெரிவிசரல் கேவிட்டி இல்லாதனால அது அப்படியே சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் வார்ம். ஃப்ளாட் வார்ம் அப்படின்னா தட்டை புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் வார்மோட எக்ஸாம்பிள் டீனியா சோலியம், நாடாப்புழு, டேப் வார்ம்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதே எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஏ சீலோமேட்ஸுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஃப்ளாட் வார்ம்னு 1 மார்க்கில் எழுதிருங்க. டெஃபினேஷன் ஏ சீலோமேட்ஸ் 2 மார்க்லேயே வைப்பாங்கம்மா. நெக்ஸ்ட் சூடோ சீலோமேட்ஸ். In some animals, the body cavity is not fully lined by mesodermal epithelium, but the mesoderm is formed as scattered pouches between the ectoderm and entoderm. Such a body cavity is called pseudocele and is filled with a fluid called pseudocoelomic fluid. Animals that possess a pseudocele are called pseudocoelomates. ectoderm இருக்கும், entoderm இருக்கும். ஆனால் வந்து நடுவில் உள்ள கேவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மீசோடர்மலுக்கு பதிலாக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பவுச்சாக அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கும். ஒரு பவுச் பை மாதிரி இருக்கும். இந்த மீசோடர்மல் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா பவுச்சாக இருக்கும். அந்த இது ஃபுல்லாக என்ன ஃப்ளூயிட் இருக்கும் அப்படின்னா ஒரு பொய்யான திரவம் அங்கே சூழ்ந்திருக்கும். தட் இஸ் கால்டு சூடோசீலோமிக் ஃப்ளூயிட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூடோசீலோமேட்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம். ரவுண்ட் வார்ம்னா என்ன சொல்லுவோம்? உருளை புழு, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ், கீரைப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஒரு ஒயிட் கலர் பூச்சி. அந்த புழுவுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரவுண்ட் வார்ம்ஸ் அல்லது அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். ஸோ ரவுண்ட் வார்ம் எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க? சூடோசீலோமேட்ஸ். சூடோசீலோமேட்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? எக்டோடம் இருக்குது, என்டோடம் இருக்குது, மீசோடம் என்னவா மாறிடுது, பவுச்சஸாக மாறிடுது. அந்த பவுச்சஸ்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடுக்கு என்ன சொல்கிறோம்? சூடோசீலோமிக் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உள்ள அனிமல்ஸ்க்கு பேர் சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இந்த சூடோசீலோமேட்ஸுக்கும் ரோல் இருக்குது. என்ன வேலை செய்யும்? இந்த சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளூயிட் என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டனாகவும் ஆக்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் விசரல் ஆர்கன்ஸ். வாட் டஸ் இட் மீன் விசரல் ஆர்கன்ஸ்? விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஹைட்ரோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லும்போது நீர்ம சட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹைட்ரோஸ்கெலிட்டனாகவும் ஆக்ட் பண்ணுது அண்ட் தென் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப்
விசரல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கும் இந்த சூடோசிலோமிக் ஃப்ளூயிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ தேர்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். உணவுப் பொருட்கள்லாம் கடத்தப்படணும் இல்லையா, நியூட்ரியன்ஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகணும் இல்லையா, இந்த வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூடோசிலோமிக் ஃப்ளூயிட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சூடோசிலோமிக் ஃப்ளூயிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் ஆக்ட் அஸ் எ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். செகண்ட் ஒன் இஸ் அலோஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த விசரல் ஆர்கன்ஸ். தேர்ட் ஒன் இஸ் சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். இந்த 3 ஃபங்க்ஷனுமே யார் பண்ணுறாங்க அப்படின்னா சூடோசிலோமிக் ஃப்ளூயிட் செய்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட் யூசிலோம். இயூ wherever comes இயூன்னு வந்துட்டாலே அந்த இடம் ட்ரூன்னு அர்த்தம். அப்போ ட்ரூ பாடி கேவிட்டி. சீலோம்னா என்ன, பாடி கேவிட்டி. யூன்னா என்ன, ட்ரூ. அப்போ ட்ரூ கேவிட்டி எதுலாம் இருக்கோ அதுக்கு பேர் யூசிலோம் அப்படின்றோம். யூசிலோம் ஆர் ட்ரூ சீலம் இஸ் a fluid filled cavity that develops within the mesoderm and is lined by mesodermal epithelium called peritoneum. Peritoneum 2 மார்க் கேட்கலாம். பெரிட்டோனியம் 2 மார்க் கேட்கலாமா. பெரிட்டோனியம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா fluid filled cavity that develops within the mesoderm and is lined by mesodermal epithelium. எந்த திசுவால் ஆனது, mesodermal epithelial திசுவால் ஆனது. அந்த ஏரியாவுக்கு என்ன பேர், பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பெரிட்டோனியம் உள்ள ஒரு அனிமல்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ பாடி கேவிட்டி தட் ஆர் கால் யூசிலோமேட். அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ்க்கு என்ன பேர், யூசிலோமேட்ஸ். இந்த யூசிலோமேட்ஸுமே 2 தான் பிரிக்கலாமா. ஒன் இஸ் ஐசோசிலோமேட்ஸ், அனதர் ஒன் இஸ் என்டிரோசிலோமேட்ஸ். பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சீலோம் they are classified into eucoelomate is further classified into 2 types, schizocoelomates and enterocoelomates. Adani teacher schizocoelomate. In these animals the body cavity is formed by the splitting of mesoderm. mesoderm பிரியிறதுனால வரக்கூடியது schizocoelomates. schizocoelomates க்கு எக்ஸாம்பிள் annelids, arthropods, mollusks. annelidsனா என்ன சொல்லுவோம், வலைதசை புழுக்கள். இந்த எர்த்வார்ம், லீச் இதெல்லாம் வரக்கூடியது அனலிட்ஸ். அண்ட் ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்றது மெஜாரிட்டி வந்து இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆர்த்ரோபாட்ஸ். அடுத்து மொலஸ்க் அப்படின்னு சொல்லும்போது ஸ்னைல், ஆக்டோபஸ், லாலிகோ, செப்பியா, அன்சான், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த அனலிட்ஸ், ஆர்த்ரோபாட், மொலஸ்க் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய சீலோம்ஸ் வந்து என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைசோசீலோமேட். சைசோசீலோமேட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடம். பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடம். மீசோடம் பிரிவடைகிறதுனால உருவானது தான் சைசோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து என்டிரோசீலோமேட்ஸ் அப்படின்னா யார் மிஸ்? ஃபார்ம்டு ஃப்ரம் த மீசோடர்மல் பவுச்சஸ் ஆர் ஆர்ச்சென்டிரான். மூல உடற்குழி. ஆர்ச்சென்டிரான்னா என்ன சொல்லுவோம், மூல உடற்குழி அல்லது மீசோடர்மல் பவுச்சிலேருந்து உருவானா. மீசோடம் பிரிகிறதுனால வந்தா சைசோசீலோமேட். மீசோடர்மல் பவுச் ஆஃப் ஆர்ச்சென்டிரான். மூல உடற்குழியிலிருந்து வந்தால் அந்த மூல பையிலேருந்து, நடு அடுக்கு பையிலேருந்து வந்துச்சுன்னா மூல உடற்குழின்னு சொல்கிறது ஆர்ச்சென்டிரான், கருமூல உடற்குழி. அதில் ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருக்கும். மீசோடர்மல் நடு அடுக்கில் ஒரு பவுச் இருக்கும். அந்த பவுச்சிலேருந்து பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா என்டிரோசீலோமேட்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எக்கினோடர்ம்ஸ், ஹெமிகார்டேட் அண்ட் கார்டேட். எக்கினோடர்மேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன் சொல்லலாம் இல்லையா, பிரிட்டில் ஸ்டார்லாம் சொல்லுவீங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது எக்கினோடர்ம்ஸ். ஹெமிகார்டேட், கார்டேட்லேயே வந்து செப்ளோகார்டேட், யூரோகார்டேட், ஹெமிகார்டேட்னு பிரிப்பாங்க. ஹெமிகார்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் பலனோக்ளாசஸ். அடுத்தது கார்டேட்ஸ். கார்டேட்ஸ் அப்படின்னா ஹையர் வெர்டபிரேட்ஸ் எல்லாமே என்னதான் கார்டேட்ஸ் தான். ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ் எல்லாமே என்னதான் கார்டேட்ஸ். இதில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பாடி கேவிட்டி எப்படி தான் இருக்கும் அப்படின்னா என்டிரோசீலோமேட்ஸ். என்டிரோசீலோமேட்ஸ்னால் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மீசோடர்மல் பவுச்சஸ் ஆஃப் ஆர்ச்சென்டிரான். டிஃபரன்ஸ் பிட்வீன் சைசோசீலோமேட் அண்ட் என்டிரோசீலோமேட்ஸ் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்கம்மா. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீலோம் இன் அனிமல்ஸ் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் என்ன காமிச்சிருக்காங்க, ஏசிலோமேட். எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ஒன். ஏசிலோமேட்னா பாடி கேவிட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தோம். எக்டோடம், என்டோடம் இருக்குது. மீசோடர்மல் லேயர் காமிச்சிருக்காங்க பாருங்கள், டைஜஸ்டிவ் கேவிட்டி எல்லாம் இல்லை. இதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீசோடர்மல் லேயர் சூடோசீலோமேட்டில் என்னவா இருக்குது, பவுச்சஸாக இருக்கு இல்லையா, சூடோசீலம் ஃபில்லாக இருக்கு இல்லையா மிடலில் ஒயிட் கலரில்,
அடுத்து தேர்ட் டயக்ராம் பாருங்கள். சிலோமேட், மொலஸ்க், மெல்லுடலிகள்னு சொல்லக்கூடிய நத்தை, லாலிகோசெப்பியா, மொலஸ்க் எல்லாத்துலேயுமே இருக்குது. அண்ட் அனலிட்ஸ், வலைதசை புழுக்கள், எர்த்வம், ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ்னால் யார்? இன்செக்ட்ஸ், இன்செக்ட் குரூப். அண்ட் எக்கினோடர்ம், ஸ்டார்ஃபிஷ் குரூப், கார்டேட்ஸ், ஹையர் வெர்டபிரேட்ஸ். இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது வந்து சீலோமேட்ஸ். சீலோமிக் ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கும். எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அழகாக எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு பிரிஞ்சிருக்கு இல்லையா? வெளியில் எக்டோடம் காமிச்சிருக்காங்க, மிடல் இன்னர் வந்து எண்டோடம் காமிச்சிருக்காங்க, மிடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசோடம். ஒயிட் கலரில் என்ன காமிச்சிருக்காங்க? சீலம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் மிசன்ட்ரி, மிசன்ட்ரினா அந்த மூல உடற்குழின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மிசன்ட்ரி எல்லாம் காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ 3 டயக்ராம்ஸையும் கொடுத்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க டயக்ராம்லேயே. ஏசிலோமேட் அப்படின்னா பாடி கேவிட்டி இல்லை, சுடோசிலோமேட்னா ஃபால்ஸ் பாடி கேவிட்டி, யூசிலோமேட்னா ட்ரூ பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைசோசிலோமேட்டா அண்ட் என்டரோசிலோமேட்டா. சைசோசிலோமேட் அண்ட் என்டரோசிலோமேட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. டெவலப்மெண்ட் ஆஃப் சைசோசிலோமேட்ஸ் ஃபர்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து அந்த உடற்குழி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எண்டோடம் காமிச்சிருக்காங்க. அண்ட் இயர்லி என்டோடர்மல் செல்ஸ் காமிச்சிருக்காங்க. இயர்லி மீசோடர்மல் செல்ஸ் காமிச்சிருக்காங்க இல்லையா? இந்த சைடு இருக்கிறது மீசோடம், இந்த சைடு இருக்கிறது என்டோடம் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மேலே எக்டோடம் காமிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறது எக்டோடம், அடியில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்டோடம், மிடில் இருக்கக்கூடியது மீசோடம். மீசோடர்ம் செல்ஸில் வந்து ஆரம்ப கால செல்கள், அதான் இயர்லி மீசோடர்மல் செல்ஸ் அப்படின்னு 3 லேயர்ஸையும் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எக்டோடம், என்டோடம், மீசோடம். நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு. மிடில் கட், உடற்குழின்றது ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸ்பிளிட் இன் மீசோடம். மீசோடம் ஸ்பிளிட் ஆகிறதுனால வரக்கூடியது சைசோசிலோமேட்னு சொன்னோம் இல்லையா? ஸோ மீசோடம் ஸ்பிளிட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கிது? கட் கிடைக்கிது. டெவலப்பிங் சீலம் என்ன உருவாயிடுச்சு? சீலம்ங்கிற பாடி கேவிட்டி உருவாயிடுச்சு. அடுத்தது கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்கள். செகண்ட் டயக்ராம் டெவலப்மெண்ட் ஆஃப் என்டிரோசீலம். என்டிரோசீலோமேட்டா எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். எக்டோடம் இருக்குது, என்டோடம் இருக்குது, இயர்லி மீசோடர்மல் செல்ஸ் இருக்குது. இந்த மீசோடம் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து இந்த பாடி கேவிட்டி என்டிரோசீலோமேட்ஸில் எப்படி உருவாகுதுன்னு சொல்லலாம். இந்த ஆர்ச்சென்டிரான்னு இருக்கு இல்லையா? அந்த மூல பைன்னு சொன்னோம் இல்லையா? மீசோடர்மல் பவுச்சஸ் ஆஃப் ஆர்ச்சென்டிரான், அதுலேருந்து தான் என்ன உருவாகுது? பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. இந்த கட் ரீஜன்ஸ் ஃபார்ம் ஆகிறத காமிக்கிறாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவுச் ஃப்ரம் த கட். பிரிஞ்சிருச்சா? ஃபைனலாக என்ன உருவாயிடுச்சு? டெவலப்பிங் சீலம், பாடி கேவிட்டி உருவாயிடுச்சு. இப்படி தான் வந்து சைசோசிலோமேட்ஸ்லையும் என்டிரோசிலோமேட்ஸ்லையும் பாடி கேவிட்டி வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது சீலோமில் ஏசிலோமேட்டானா என்ன, சூடோசிலோமேட்டானா என்ன, என்டிரோசிலோமேட்டா என்னன்னு பார்த்தோம். அடுத்து என்டிரோசிலோமேட்டோட டைப்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்டு. அதான டீச்சர் செக்மெண்டேஷன்? கண்டமாக்கம். இப்போ ஒரு ஃபிங்கர் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாடியை வந்து செக்மெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் செக்மெண்டேஷன். அண்ட் நோட்டோகார்டு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதுகு நான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த முதுகு எலும்பு, அந்த முதுகு நானை தான் நோட்டோகார்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்டு அப்படின்ற தலைப்பில் in some animals the body is externally and internally divided into series of repeated units called segments with a serial repetitions of some organs is called metamerism. மெட்டாமெரிசம்னா என்னென்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் நம்ம எர்த்துவமாக இருக்கட்டும் அல்லது அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு இதை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்டாக இருக்கும், கட்டமாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் என்ன பேர், அந்த ப்ராசஸ்க்கு அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டாமெரிசம். ஸோ பாடி இஸ் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட். எர்த்தோமோட உடம்புல என்ன இருக்கும்? கட்ட கோடாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்டைப்பூச்சிலெலாம் என்ன இருக்கும் உடம்புல? லீச்சிலெலாம் கோடாக இருக்கும் இல்லையா? அதை தான் வந்து செக்மெண்டட் பாடிங்கிறோம். இந்த செக்மெண்டட் பாடி இருக்கு இல்லையா? அந்த நிறைய செக்மெண்டட் பாடி வந்து ரிப்பீட்டடாக இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் 2 மார்க்கில் கேட்பாங்க. The simplest form of segmentation is found in annelids. Annelidsனா யாரு? வலைதசை புழுக்கள், எர்த்வார்ம், லீச்லாம் சொல்கிறோம் இல்லையா? In which each unit of body is very similar to the next one. எர்த்வார்மாக இருக்கட்டும், லீச்சாக இருக்கட்டும், அடுத்தடுத்து சிமிலராக தானே இருக்கும் ஒவ்வொரு கட்டமும்.
பட் இன் ஆர்த்ரோபோட்ஸ் காக்ரோச் இருக்கு இல்லையா, the segments may look different and has different function. segments இருக்கு காக்ரோச்சில், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். எப்படி செக்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியும் காக்ரோச்சில்? ஹெட் அப்படின்றது ஒரு ரீஜன்ஸ், ட்ரங்க் அப்படின்றது ஒரு ரீஜன்ஸ், மிடில் ஒரு ரீஜன், இப்படி வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ செக்மெண்ட் இருக்குது, ஆனால் வேறு வேறு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆனால் எர்த்வார்ம் லீச்சிலெலாம் ஒரே ஃபங்க்ஷன் தான். செக்மெண்ட் இருக்கும், செக்மெண்ட் சிமிலராக இருக்கும். எர்த்வார்ம் லீச்சிலெலாம் செக்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, எல்லா செக்மெண்ட்ஸுமே சிமிலராக இருக்கும், எல்லாமே ஒரே வேலையை செய்யும். இதே காக்ரோச் எடுத்துட்டோம்னா, ஆர்த்ரோபாட்ஸ் எடுத்துட்டோம்னா, இன்செக்ட்ஸ் எடுத்துட்டோம்னா, இன்செக்டோட பாடி பார்ட்ஸ் வந்து செக்மெண்டட் பாடி தான். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சிமிலர் செக்மெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸும் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஹெட் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும், ட்ரங்க் ரீஜன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும், நெக் ரீஜன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும், டெயில் ரீஜன் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ ஆர்த்ரோபாட்ஸ் எடுக்கும்போது செக்மெண்டேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நோட்டோகார்டு. நோட்டோகார்டு அப்படின்னா என்ன? முதுகுநான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனிமல் விச் பொசஸ் நோட்டோகார்டு அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆர் கால்டு கார்டேட்ஸ். ஏதோ ஒரு ஸ்டேஜில், அது கரு வளர்ச்சி காலத்தில், டூரிங் த ஜெஸ்டேஷன் பீரியட், கரு வளர்ந்துட்டு இருக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை இடையில இருக்கட்டும், நோட்டோகார்டு இருந்தது, முதுகுநான் இருந்தது அப்படின்னா அதை கார்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நோட்டோகார்டு இஸ் மீசோடெர்மலி டெரைவ்டு. நோட்டோகார்டு எந்த இடத்துலேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்டோடம், என்டோடம், மீசோடம் அப்படின்ற 3 லேயர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஹையர் ஆர்கானிசமில். அதில் மீசோடம்ங்கிற நடு அடுக்கில் இருந்து தான் நம்ம முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய இந்த நோட்டோகார்டே உருவாகுது. இந்த நோட்டோகார்டு அப்படின்றது என்ன அப்படின்னா ராட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு ஆன் த டார்சல் சைடு ஜூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இன் சம் அனிமல்ஸ். சில அனிமல்ஸில் கருவளர்ச்சி காலத்தில் டார்சல் சைடுன்னு சொல்லக்கூடிய முதுகுப்புற பக்கத்தில் உருவாகக்கூடிய ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? முதுகுநான் அப்படின்னு சொல்கிறோம். Based on the presence or absence of notochord, animals are classified into 2 main categories, vertebrates and invertebrates அப்படின்னு இல்லையா. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. classified as chordates and non-chordate. chordate என்ன? vertebrate chordate அப்படின்னு சொல்றோம். இந்த chordateல யாரெல்லாம் வருவா? cephalochordate, urochordate, fishes, mammals. cephalochordate அப்படின்னா cephalo அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம், ஹெட்னு அர்த்தம், தலை நாணிகள். மீன் மாதிரியே ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் ஆம்பியாக்சஸ். ஆக்சுவலாக அது மீன் கிடையாது. ஆம்பியாக்சஸ் அப்படின்றது வந்து ஒரு முதுகுநான் உள்ளது, வெர்டபிரேட்டில் வரக்கூடியது. செஃபலோகார்டேட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து யூரோகார்டேட்ஸ். யூரோ அப்படின்னாலே டெய்ல் அப்படின்னு அர்த்தம், வால் நாணிகள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அசிடியம். அடுத்தது ஃபிஷ்ஷஸ், மீன்கள். நெக்ஸ்ட் எல்லாமே சொல்லலாம். அடுத்து வேவ்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், மேமல்ஸ். இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா நோட்டோகார்டு இருக்குது. ஸோ நோட்டோகார்டு இருந்தாலே அதுக்கு பேர் என்ன? கார்டேட்ஸ். முதுகுநான்கிற நோட்டோகார்டு இருந்தாலே அதுக்கு பேர் என்ன? கார்டேட்ஸ். இந்த நோட்டோகார்டுங்கிற முதுகுநான் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நான் கார்டேட் அல்லது இன்வெர்டபிரேட்ஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் போரிபெரால் ஆரம்பித்து ஹெமிகார்டேட்டா வரைக்கும் சொல்லலாம். போரிபெரால்னா யார்? ஸ்பாஞ்சஸ். அடுத்து சீலண்ட்ரேட்டா, இந்த கடல் சாமந்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஹோம் ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தோம் இல்லையா, சிலண்ட்ரி. பிளாட்டிஹெல்மிந்தஸ், நாடாப்புழு, தட்டைப்புழுவெல்லாம் சொன்னோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஆஸ்கல்மிந்தஸ், ரவுண்ட் வாக்ஸ். அனலிடா, ஆர்த்ரோபோடா, முலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா அண்ட் ஹெமிகார்டேட்டா. போரிபெரால் ஆரம்பித்து ஹெமிகார்டேட்டா வரைக்கும் என்ன கிடையாது? நோட்டோகார்டுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? நான் கார்டேட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வச்சுருக்கோம். யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டேட் அண்ட் நான் கார்டேட்? கார்டேட் அப்படின்னா பேக் போன் உள்ளது கார்டேட், நோட்டோகார்டு இருந்தால் கார்டேட். நான் கார்டேட்னா நோட்டோகார்டு இல்லாததெல்லாம் நான் கார்டேட். டீட்டெயில்டாக சொல்லணும்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் நர்வ் கார்டு, இது 3மே இருந்தது அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? கார்டேட்டில் கொண்டு வருவோம். நோட்டோகார்டு, நர்வ் கார்டு, கில் ஸ்லிட்ஸ் இது 3 இல்லை அப்படின்னா நான் கார்டேட் அல்லது இன்வெர்டபிரேட் அப்படின்ற கேட்டகரியில் சொல்லுவாங்க. இன்றைய வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சீலோம், சீலோமில் டைப்ஸ் ஆஃப் சீலோம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்ட்ஸ் பற்றி பார்த்தோம்மா. செக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்றத 2 மார்க்கில் கேட்கலாம். நோட்டோகார்டை பேசிஸாக வச்சுட்டு அனிமல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கிறதும் 2
4 மார்க்கில் கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.